श्रीरंगवीर रघुपुंगवेदमौली गुरुवीडतेन्द्र करुणा परिणामबोधम शेषाचले सुचिरभूरित छात्रवृंदम शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये यस्य वाक्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். யதீந்திரமத தீபிகால பிரமாலக்ஷணம் பார்த்தேன். பிரமாகரணம் பிரமாணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான லட்சணத்தை பார்த்தோம். பிரமாகரணம் பிரமாணம். பிரமாகரணம் பிரமைக்கு கரணமாக இருப்பது பிரமாணம். பிரமாணம்னா என்ன? யதாவஸ்தித விவகாரானுகுணம் ஞானம் பிரமா. கரணம்னா என்ன? சாதகதமம் கரணம் அப்படின்னு இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ இதுக்கு மேலே பிரமாணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறார். பதார்த்த விபாகத்தில் பதார்த்தாக த்விதாக பிரமாணம் பிரமேயம் சேதி அப்படின்னு சொன்னார். பிரமாணானி த்ரீண்யேவ அப்படின்னு காட்டணும். பிரத்யக்ஷ அனுமான சப்தாக்கியானி பிரமாணானி த்ரீண்யேவ. இப்போ பிரத்யக்ஷத்தை பற்றி விசாரிக்கிறார். இந்த முதல் அவதாரம் உபோத்காதமாச்சு, தொடக்கம் பண்ணிட்டு இப்போது பிரத்யக்ஷத்தை பற்றி விசாரிக்கிறார். பிரத்யக்ஷம்னா என்ன அப்படின்னு சொல்கிறார். தானி பிரமாணானி த்ரீண்யேவ. அந்த மூன்று பிரமாணங்கள் தான் பிரமாணம் அப்படின்னு சொல்லும் பொழுது விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம். என்னது? பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். பிரத்யக்ஷ அனுமானம் சப்தம். பிரத்யக்ஷம் சவுண்ட் வரும். ஆஃபே முடியல. பிரத்யக்ஷ அனுமானம் சப்தாக்கியானி த்ரீண்யேவ. பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதான மூன்று பிரமாணங்கள். பிரத்யக்ஷம்னா என்ன அப்படின்னு சொல்கிறார். இப்போ பிரத்யக்ஷத்துக்கு லக்ஷணம் சொல்கிறார். என்ன சங்கல்பம் பண்ணிட்டார் ஆரம்பத்தில்? ஏவம் உபதிஷ்டானாம் உத்தேசக்கிரமேண லக்ஷண பரீட்சே கிரியேத்தே. லக்ஷண பரீட்சை கிரியேத்தே அப்படின்னு. லக்ஷணமும் பரீட்சையும் பண்ணி பார்க்குறேன். பரீட்சானா விசாரம்னு அர்த்தம். லக்ஷணம் சொல்லிட்டு அதற்கு விசாரம் என்னன்றதை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ பிரத்யக்ஷத்துக்கான லக்ஷணம் என்ன? சாட்சாத்காரி பிரமாகரணம் பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷ லக்ஷணம் சாட்சாத்காரி பிரமாகரணம் பிரத்யக்ஷம். ஒரு லக்ஷணம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னால் அதற்கு ஏற்கனவே சொன்ன மூன்று தோஷங்களும் இல்லாமல் இருக்கணும். அதிவியாப்தி, அவ்வியாப்தி, அசம்பவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான மூன்று விதமான தோஷங்களும் இல்லாமல் இருக்கணும். இதுதான் ஒரு லக்ஷணம் சொல்கிறதுக்கான முறை. டெஃபினிஷன் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ? நான் ஏற்கனவே சொன்ன போல அதிவியாப்தியும் இருக்கக்கூடாது, அவ்வியாப்தியும் இருக்கக்கூடாது, அசம்பவமும் இருக்கக்கூடாது. அதிவியாப்தி அப்படின்னா நாம் சொல்லக்கூடியதான லட்சணம் லட்சியத்தை தவிர்த்து மற்ற இடங்களில் பொருந்தினால் அது அதிவியாப்தி. சரி, இப்போ லட்சணம் என்ன?
சாட்சாத்காரி பிரமாகரணம் பிரத்யக்ஷம். இதுக்கு பேர் தலசார்த்தக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஷணத்தில் இருக்கக்கூடிய தளங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக விசாரம் பண்ணி பார்க்கறது. இப்போ முன்னாடி பிரமாகரணம் பிரமாணம்னு சொல்லும்பொழுது யதாவஸ்தித விவகாரானுகுணம் ஞானம் பிரமாணம் சொன்னோம். அதுக்கு எப்படி தலசார்த்தக்கியம் சொன்னோம்? யதாவஸ்தித விவகாரானுகுண ஞானத்வே சதி பிரமாகரணத்துவம், யதாவஸ்தித விவகாரத்வே சதி ஞானத்துவம் பிரமாலக்ஷணம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அதில் ஞானம்னு தனியாக இருக்குது, உள்ளதை உள்ளபடி தெரிவிக்கக்கூடியன்னு தனியாக இருக்குது. ரெண்டு எதுக்காக அந்த இடத்துல லக்ஷணத்துக்கு உபயோகப்படுத்தினோம், லக்ஷணம் சொல்கிறதுக்கு பேர் தான் தலசார்த்தக்கியம். சார்த்தக்கியம் அப்படின்னா நிரூபிக்கிறது அப்படின்னு அர்த்தம். சார்த்தக்கிய சப்தத்துடைய அர்த்தம் நிரூபணம் பண்ணுறது. எதை நிரூபணம் பண்ணுறது? இந்த லக்ஷணத்தில் இருக்கக்கூடிய பதங்களை நிரூபணம் பண்ணுறதுக்கு பேர் தான் சார்த்தக்கியம். அவைகளை பிரயோஜனத்துடன் கூடியதாக ஆக்கிறது. இப்போ பாருங்க, சாட்சாத்காரி பிரமாகரணம் பிரத்யக்ஷம். சாட்சாத்காரித்வே சதி பிரமாகரணத்துவம் பிரத்யக்ஷஸ்ய லக்ஷணம். சாட்சாத்காரித்துவம் அப்படின்னு ஒரு தளம் இருக்குது, பிரமாகரணத்துவம் அப்படின்னு ஒரு தளம் இருக்குது. ஒரு தளம்னா ஒரு பதம். இப்போ சாட்சாத்காரித்துவம் அப்படின்னா நேரடியாக பார்ப்பது அப்படின்னு அர்த்தம். பிரமாகரணத்துவம்னா பிரமைக்கு காரணமாக இருப்பது. நேரடியாக பார்ப்பது, பிரமைக்கு காரணமாக இருப்பது அப்படின்னு ரெண்டு விஷயம். சரி சுவாமி, என்ன பிரமைக்கு காரணமாக இருப்பதுன்னு வச்சுக்கோம். சாட்சாத்காரித்துவம் வேண்டாம், பிரமைக்கு காரணமாக இருப்பது அப்படின்னு வச்சுட்டு போகலாமோ இல்லையோ? பிரமைக்கு காரணமாக இருப்பது பிரத்யக்ஷம், சாட்சாத்காரித்துவம் வேண்டாம் சுவாமி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். பிரமாகரணம் பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் சுவாமி. எதுக்கு சாட்சாத்காரித்துவம்ன்ற ஒரு தரம் தனியாக போட்டு அதை வேற நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா, பிரமாகரணம் பிரத்யக்ஷ பிரமாணத்தில் மட்டும் இருக்காது. பிரமாகரணம்ன்றது பிரமாண சாமானிய லட்சணம். பிரமாகரணம் பிரத்யக்ஷத்தில் மட்டும் இருக்காது, அனுமானத்திலையும் இருக்கும், சப்தத்திலையும் இருக்கும். பிரமாகரணம் என்பது அனுமானத்திலையும் இருக்கும், சப்தத்திலையும் இருக்கும். அப்போது அனுமானா நாம் சொல்லக்கூடிய லட்சணம் அனுமானம் சப்தம் இவைகள்லையும் பொருந்தினால் அதுக்கு பேர் அதிவியாப்தின்னு பேர். பிரமாகரணம் அப்படின்னு சொன்னால் அனுமானத்திலையும் இருக்குது, சப்தத்திலையும் இருக்குது. ஆகையினால அதிவியாப்தி வருது. இப்போ அந்த அதிவியாப்தி தோஷத்தை வாரணம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம்? சாட்சாத்காரித்துவம் அப்படின்னு ஒரு தளம் போட்டோம். இப்போ சாட்சாத்காரி அப்படின்னு தளம் போட்டதுனால என்ன ஆச்சு? சாட்சாத்காரித்துவன்ற ஒரு பதத்தை உபயோகப்படுத்தினதுனால அனுமானாதிகளில் சொல்லப்பட்டதான அதிவியாப்தி வாரணம் பண்ணப்பட்டது. சாட்சாத்காரித்துவம்னா கண்ணால் நேரடியாக காண்பது அப்படின்னு அர்த்தம். இப்போ அனுமானம்ன்றது நேரடியாக பார்க்கறது இல்லை. அனுமானம்ன்றது உங்களுக்கு ஊகித்து தெரிந்து கொள்வது, நேரடியாக பார்க்கறது கிடையாது. அதே மாதிரி சப்தம் அப்படின்றது வேதத்தினால் அறியப்படக்கூடிய ஒன்று. இப்போ சாட்சாத்காரித்வே சதி பிரமாகரணத்துவம், சாட்சாத்காரித்துவம் அதே மாதிரி பிரமாகரணத்துவம் அப்படின்ற, அதாவது நேரடியாக காண்பதோடு பிரமைக்கு காரணமாக இருப்பது பிரத்யக்ஷம் அப்படின்னு சொன்னால் அனுமானாதிகளில் இல்லையே. நேரடியாக காண்பதோடு பிரமைக்கு காரணமாக இருப்பது பிரத்யக்ஷம், ரொம்ப அழகாக இருக்க, அனுமானாதிகளில் இல்லையே அப்படின்னு. சரி, அப்படின்னா
சாட்சாத்காரித்வம்னு ஒன்று போருமோ இல்லையோ, பிரமாகரணத்துவம் வேண்டாம். சாட்சாத்காரித்வம் பிரத்யக்ஷஸ்ய லக்ஷணம். சாட்சாத்காரித்வன்றது பிரத்யக்ஷத்துக்கு லக்ஷணமாக சொல்லிட்டு போகலாமோ இல்லையோ, பிரமாகரணத்துவம் வேண்டாமே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு பதில் சொல்கிறார், துஷ்டேந்திரியஜன்ய வியாவிருத்தி அர்த்தம் பிரமாகரணம் இதி. நல்லா பாருங்க, சாட்சாத்காரித்வம் நேரடியாக காண்பது, நேரடியாக அனுபவித்தல். பிரமைக்கு காரணம் வேண்டாம், பிரமைக்கு காரணமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லையே. நேரடியாக அனுபவித்தல் பிரத்யக்ஷம். அப்போது ஒருத்தனுக்கு கண்ணில் மஞ்ச காமால அவன் என்ன பண்ணுறான், வெள்ளை சங்கு இருக்குது, அதை மஞ்சள் சங்கா நினைக்கிறான். ஏன்னா அவன் கண்ணில் மஞ்சள் காமால இருக்கு. வெள்ளை நிற சங்க மஞ்சள் சங்கா நினைக்கிறான். நேரடியாக பார்க்குறான், மஞ்ச சங்கு அப்படின்னு சொல்கிறான். பிரமாகரணம்னா என்ன அர்த்தம்? உள்ளதை உள்ளபடி தெரிவிக்கக்கூடிய அறிவு. ஒருத்தர் தன் கண்ணில் இருக்கக்கூடியதான திமிர தோஷத்தினால மஞ்சள் சங்கு அப்படின்னு விவகாரம் பண்ணார்னா அது பிரமைக்கு காரணம் கிடையாது, உள்ளதை உள்ளபடி தெரிவிக்கக்கூடியதான அறிவு கிடையாது. அப்போ உள்ளதை உள்ளபடி தெரிவிக்கக்கூடிய அறிவானது எப்படி இருக்கணும்னா வெள்ளை சங்கு அப்படின்னு சொல்லணும். ஸ்வேதசங்கா அப்படின்னு வரணும், பீத்தசங்கா அப்படின்னு வரக்கூடாது. சாட்சாத்காரித்வம்னு போட்டால் துஷ்டேந்திரியங்கள், இந்த மாதிரி இந்திரியங்களில் இருக்கக்கூடிய தோஷங்கள்னால தவறாக பார்த்தல் அப்படின்வாங்க. சில பேர் கண்ணில் கையை வச்சு நோண்டி பார்ப்பா. அப்போ த்விச்சந்திர ஞானமானது ஏற்படும், 2 சந்திரன் அப்படின்னு ஒரு ஞானம் ஏற்படும். இதெல்லாம் இருக்கோ இல்லையோ, த்விச்சந்திர ஞானம். இப்போ இதெல்லாம் கண்ணில் இருக்கக்கூடியதான தோஷங்கள். இப்போ துஷ்டேந்திரியஜன்ய வியாவிருத்தி அர்த்தம், இந்த துஷ்டேந்திரியங்கள் மூலமாக ஏற்படக்கூடியதான தோஷங்களை போக்குவதற்காக பிரமாகரணத்துவம் அப்படின்னு ஒரு தளம் அங்கே நிவேசம் பண்ணோம். ஒரு பதத்தை உபயோகப்படுத்தணும். இப்போது சாட்சாத்காரித்வே சதி பிரமாகரணத்துவம் பிரத்யக்ஷ லக்ஷணம்ன்றது சித்திச்சுடுத்து, எந்த விதமான கஷ்டமும் இல்லை. நல்லா பாருங்க, சாட்சாத்காரி பிரமாகரணம் பிரத்யக்ஷம். பிரமாகரணம் மட்டும் வச்சுக்கலாம் பிரத்யக்ஷத்தினுடைய லட்சணம், சாட்சாத்காரி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அனுமானாதிகளில் அதிவியாப்தி. ஆகையினால பிரமாகரணம் அனுமானாதிகள்லையும் இருக்குது. பிரமைக்கு காரணமாக இருப்பது எல்லா பிரமாணத்துலையும் இருக்கும், அதனால் அனுமானாதிகள்லையும் இருக்குது. அதை வியாவர்த்தி பண்ணுறதுக்காக, அந்த தோஷத்தை போக்குவதற்காக சாட்சாத்காரித்வம் அப்படின்னு ஒரு தளம், சாட்சாத்காரி அப்படின்னு ஒரு தளம் போட்டோம். இப்போது பிரமாகரணத்துவம் இருக்கே, பிரமாகரணத்துவம் மட்டும் வச்சுக்கலாம், அதை சாட்சாத்காரி மட்டும் வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்டால் துஷ்டேந்திரியஜன்ய வியாவிருத்தி அர்த்தம் பிரமாகரணம் இது. தவறான விஷயங்களை நேரடியாக பார்த்து தவறாக புரிந்து கொள்ளுதல் அப்படின்றதுக்காக அனுமானாதி வியாவர்த்த இல்லை, துஷ்டேந்திரியஜன்ய வியாவர்த்தி அர்த்தம் பிரமாகரணம் அப்படின்னு சொன்னார். பங்கி பாருங்க, சாட்சாத்காரி பிரமாகரணம் பிரத்யக்ஷம், அனுமானாதி வியாவர்த்தி அர்த்தம் சாட்சாத்காரி இதி, துஷ்டேந்திரியஜன்ய வியாவர்த்தி அர்த்தம் பிரமா இதி. இப்போ நான் சொன்ன விஷயம் பங்கியில் ஸ்பஷ்டமாகவே இருக்குது. இப்படிப்பட்டதான பிரத்யக்ஷம் 2 விதம், தச்ச பிரத்யக்ஷம் திவிதம். இப்படிப்பட்டதான பிரத்யக்ஷம் 2 விதம். என்ன பிரத்யக்ஷம்? நிர்விகல்பகம் சவிகல்பகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பிரத்யக்ஷம் 2 விதம். நிர்விகல்பக பிரத்யக்ஷம் சவிகல்பக பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லப்படுறது. நிர்விகல்பகம் சவிகல்பகம்னா என்ன? பிரத்யக்ஷம் 2 விதம், நிர்விகல்பக பிரத்யக்ஷம் சவிகல்பக பிரத்யக்ஷம்.
நிர்விகல்பகம் நாம குணசம்ஸ்தானாதி விசிஷ்ட பிரதம பிண்ட கிரகணம். நிர்விகல்பகம் அப்படின்னால் குணசம்ஸ்தானாதி விசிஷ்ட பிரதம பிண்ட கிரகணம். சரி, இதை கொஞ்சம் சொல்லணும். பிரத்யக்ஷத்தை எப்படி நம்ம உள்வாங்கிக்கிறோம்? பிரத்யக்ஷம்னா நேரடியாக காண்பது. இப்போது நையாயிகர்கள் சில விஷயங்களை தெரிவிக்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உற்பன்னம், திரவியம், க்ஷணம், அகுணம், நிஷ்கிரியஞ்ச திஷ்டதி, இப்படி ஒன்று சொல்கிறான். அதாவது நான் ஒரு பசுமாட்டை பார்க்கிறேன். பசுமாட்டை பார்க்கும்பொழுது, முதல் முறை பார்க்கும்பொழுது எனக்கு எதுவுமே தெரியாது. முதல் முறை பார்க்கும்பொழுது எதுவுமே தெரியாது. எதுவுமேனா அந்த பசுமாட்டில் இருக்கக்கூடியதான ரூபம், பசுமாட்டில் இருக்கக்கூடியதான கோத்வம், பசுமாட்டில் இருக்கக்கூடியதான ஒரு கிரியை எதுவுமே தெரியாது. இது அவர்களுடைய அபிப்பிராயம். நான் முதல் ஒரு கடத்தை பார்க்குறேன். கடம்னா பானை. முதல் ஒரு பானையை பார்க்குறேன். பானையை பார்க்கும்பொழுது பானையில் இருக்கக்கூடிய கலர் எனக்கு தெரியாது. பானையில் இருக்கக்கூடியதான கடத்துவம், பார்ட்னர்ஸ், அதுவும் எனக்கு தெரியாது. இப்போ பானை எதுக்காக கொண்டு வரோம்? அதாவது உதகாகரண கிரியா, அதாவது இந்த பானையினால் என்ன பிரயோஜனம்? ஜலம் கொண்டு வருதல் அப்படின்ற ஒரு பிரயோஜனம். அதுவும் எனக்கு தெரியாது. எதுவுமே தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது. இது அவருடைய அபிப்பிராயம். உற்பன்னம், திரவியம், க்ஷணம், ஒரு செகண்டு அப்படிதான் இருக்கு. க்ஷணம், அகுணம், நிஷ்கிரியஞ்ச திஷ்டதி, ஒரு குணம் இல்லை, ஒரு கிரிய தெரியல, எதுவுமே இல்லை. பிளைண்டாக இருக்க ஒரு வஸ்து முதல் பார்க்கும்பொழுது. இது அவருடைய அபிப்பிராயம். நாம் சொல்கிறோம் நிர்விகல்பகம். நாம நிர்விகல்பகம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்கோ. நிர்விகல்பகம்னா குணசம்ஸ்தானாதி விசிஷ்ட பிரதம பிண்ட கிரகணம். குணம் இருக்கு. முதல் பார்க்கும்போது அதனுடைய குணம் இருக்கு. கடத்தை கட ரூபம் இல்லாமல் தெரிஞ்சுக்க முடியுமா? நான் ஒரு பானையை பார்க்குறேன். பானை இந்த கலர்னு எனக்கு தெரியுதானே தெரியும். கட ரூபம் இல்லாமல் கடம் தெரியுமா? நீரூபம்னு சொல்லுவாங்க. நீரூபம்னா கலரே இல்லாத ஒரு வஸ்து இருக்கா எங்கேயாவது? கலரே இல்லாத ஒரு வஸ்து ஏதாவது இருக்கா? வர்ணம் இல்லாத வஸ்து அப்படின்னு ஒன்று இருக்கா? நான் ஒரு வஸ்துவை பார்க்கும்பொழுது வர்ணத்தோடு சேர்த்து தான் பார்ப்பேன், கலரோடு சேர்த்து தான் பார்ப்பேன். கலர் இல்லாமல் எப்படியாவது பார்க்க முடியுமா? இப்போ கடம்னாலே கட ரூபம் கண்டிப்பாக தெரியும். சம்ஸ்தா அப்படின்னா அந்த கோத்வம் அப்படின்னு இருக்கோ இல்லையோ, கடத்துவம், பார்ட்னர்ஸ். இந்த கடத்துவத்துடன் சேர்ந்து தான் கடம் வெளிப்படும். கடத்துவம் இல்லாமல் கடம் வெளிப்படாது. எப்போவா இருந்தாலும் சரி, கடத்துவம் இல்லாமல் கடத்தை பார்க்க முடியாது. ஒரு நியாயம் இருக்கு. எத் வஸ்து ஏன இந்திரியேன கிரஹ்யதே, எந்த வஸ்துவானது எந்த இந்திரியத்தினால கிரகிக்கப்படுகிறதோ தன்னிஷ்டா ஜாதிரபி, அந்த இப்போ கடம் சக்ஷுரிந்திரியத்தினால கிரகிக்கப்படுகிறது அப்படின்னால்
ஒரு பானையானது கண்ணால் பார்க்கப்படுகிறது அப்படின்னால் தன்னிஷ்டா ஜாதிரபி, அந்த பானைக்குள்ள இருக்கக்கூடிய கடத்துவம் பார்ட்னர்ஸ் அதுவும் தேனைவ இந்திரியன கிரகியதே, அந்த கண்ணினாலே கிரகிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு வாக்கியம். தன்னிஷ்டா ஜாதிரபி தேனைவ இந்திரியன கிரகியதே, இதுதான் விஷயம். அப்போ நிர்விகல்பகம்னா நீங்கள் சொல்கிறா போல எதுவுமே தெரியாமல் இருக்காது. நிர்விகல்பகம்னா என்ன தெரியுமா? முதல் நான் ஒரு வஸ்துவை பார்க்கும்பொழுது குணம் தெரியும், சம்ஸ்து தெரியும். இப்போ பசுவை நான் முதல் பார்க்கிறேன். பசுவை நான் முதல் பார்க்கும்பொழுது பசுவில் இருக்க ரூபம் தெரியறது, அந்த கோத்துவம் தெரியறது, 4 கால்களை உடையது அப்படின்னு தெரியறது பார்க்கிறேன். இப்போ இதெல்லாம் நிர்விகல்பக பிரத்யக்ஷத்தில் வருது. சவிகல்பக பிரத்யக்ஷம்னா என்ன? சவிகல்பகம் தூ சப்பிரத்யவமருஷம் குணசம்ஸ்தானாதி விசிஷ்ட த்விதீயாதி பிண்ட கிரகணம். நான் முதல் பார்க்கும்பொழுது, நிர்விகல்பக பிரத்யக்ஷத்தை பார்க்கும்பொழுது என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதோ, ஒரு பசுமாட்டில் குணம் சம்ஸ்தா இதெல்லாம் தெரிஞ்சுதா இல்லையா? ஆதி சப்தத்தினால சாஸ்னா சதுஷ்பாத்வம் ஸ்ருங்கித்வம் இதெல்லாம் நான் பார்த்தேன். முதல் பசுவை பார்க்கும்பொழுது கொம்பு எனக்கு தெரிஞ்சுது, 4 கால்களை உடையது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி அந்த கழுத்துக்கு கீழே தொங்கின்னு இருக்கக்கூடியதான சதை எனக்கு தெரிஞ்சுது. இப்படி எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது. அப்போ சவிகல்பக பிரத்யக்ஷத்தில் என்ன தெரிகிறது அப்படின்னால், நான் 2வது முறை பசுவை பார்க்கும் பொழுது நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறேன். என்ன அப்படின்னால், இது மாதிரி தான் லோகத்தில் இருக்கக்கூடிய அநேக கோடி பசுக்களும் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். முதல் முறை பார்க்கும்போது பசுவில் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் பசுவை 2ஆம் முறை பார்க்கும் பொழுதும் பார்க்கிறேன். பார்த்துட்டு கூடவே வேற ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறேன். என்ன அப்படின்னால், சப்பிரத்யவம் வருஷம். இப்போ நான் பார்த்துன்னு வந்தேனே இத்தனை விஷயங்கள், குணம் சம்ஸ்தா சதுஷ்பாத்வம்னா 4 கால்களை உடையது, ஸ்ருங்கித்வம்னா 2 கால்களை உடையது, இப்படி எல்லாத்தையும் பார்த்துன்னு வந்தேனே, அது எல்லாமே லோகத்தில் இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாத்துலேயும் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். லோகத்தில் பசுன்னு இருந்தால் இப்படி தான் சுவாமி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். அதாவது 2வது தொடக்கமாக கோடி பசுக்கள் லோகத்தில் இருக்குது, அது எல்லாமே இப்படி தான் இருக்கும்னு முடிவு பண்ணுறேன். அதுதான் சவிகல்பக பிரத்யக்ஷம். நான் ஒன்றும் போய் கோடி பசுவையும் பார்த்துட்டு இருக்கல. 1 கோடி பசு இருக்குன்னா அந்த 1 கோடி பசுவையும் போய் பார்த்துட்டு இருக்கேன் கண்ணால் இல்லை. ஒரு பசுவை பார்த்து, ஒரு பசுவை 2வது முறை பார்க்கும் பொழுது முதல் முறை பார்த்த விஷயங்கள் எல்லாம் 2வது முறையும் இருந்ததுன்னா அப்போ இதே போல தான் லோகத்தில் இருக்கக்கூடியதான கோடி பசுக்களும் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். அதுதான் சவிகல்பக பிரத்யக்ஷம். நிர்விகல்பகம் நாம குணசம்ஸ்தானாதி விசிஷ்ட பிரதம பிண்ட கிரகணம். சவிகல்பகம் தூ சப்பிரத்யவமருஷம் குணசம்ஸ்தானாதி விசிஷ்ட த்விதீயாதி பிண்ட ஞானம். உபயவிதமபி ஏதத் விசிஷ்ட விஷயமேவ. சுவாமி நிர்விகல்ப அத்வைதிகளை கண்டிக்கிறார். நிர்விகல்பக பிரத்யக்ஷமாகட்டும் சவிகல்பக பிரத்யக்ஷமாகட்டும் ஏதாவது ஒன்றை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இதெல்லாம் சித்திக்கும் இல்லையா? இது எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்குமே, அப்போ எதுவுமே சித்திக்காது. அத்வைதிகள் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு சொல்லிட்டார். பிரம்ம மட்டும்தான் சத்தியம், மற்றவை எல்லாம் லோகத்தில் மித்யா.
கண்ணால் பார்க்கப்படக்கூடியது எல்லாம் பொய் அப்படின்னு இருக்கு. இப்போ கண்ணால் பார்க்கக்கூடியது எல்லாம் பொய் அப்படின்னால் அவளுக்கு எப்படி நிர்விகல்பக பிரத்யக்ஷம் சித்திக்கும், சவிகல்பக பிரத்யக்ஷம் சித்திக்கும்? பிரம்மம் ஒன்றும் பிரத்யக்ஷம் கிடையாது. பிரத்யக்ஷத்தினால சித்திக்கக்கூடியது பிரம்மம் கிடையாது, சப்தத்தினால சித்திக்கக்கூடியது தானே. இப்போது நமக்கு நிர்விகல்ப பிரத்யக்ஷத்தையும் ஒத்துன்னு இருக்கோம், சவிகல்ப பிரத்யக்ஷத்தையும் ஒத்துன்னு இருக்கோம். ஏன்னா நமக்கு ஜெகத்துன்றது சத்தியம், கண்ணால் பார்க்கப்படக்கூடிய பொருட்கள் உண்மை. அப்போ ஏதத் உபயமபி உபயவிதமபி நிர்விகல்பக பிரத்யக்ஷமாக இருக்கட்டும், சவிகல்பக பிரத்யக்ஷமாக இருக்கட்டும், ஏதத் விசிஷ்ட விஷயமேவ. இதெல்லாம் விசிஷ்டமாக ஒன்றத்தை ஒத்துக்காதான் ஒத்துக்க முடியும். ஒரு வஸ்துவை ஒத்துக்கணும். ஒரு வஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதன் மீது இருக்கக்கூடியதான விசாரங்கள் இதெல்லாம். காண்பதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன விசாரம் வரப்போகிறது? வராது. அவிசிஷ்ட கிராகினா ஞானசிய அனுபலம்பாத்து அனுபவத்தேச்ச. வஸ்துக்களே ஒத்துக்காதவாளுக்கு ஞானம் எப்படி ஏற்படும்? ஞானம் ஏற்பட்டால் தானே அது நிர்விகல்பகமா சவிகல்பகமா அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ பிரத்யக்ஷம் இருக்கு, பிரத்யக்ஷத்தினால நான் கடத்தை பார்க்கிறேன், கண்ணால் கடத்தை பார்க்கிறேன். இப்போ கடத்தை பார்த்த உடனே என்ன சொல்கிறேன்? நான் கண்ணால் கடத்தை பார்த்துட்டு இது அயங்கடகா அப்படின்னு ஞானம் வருது, இது பானை அப்படின்னு எனக்கு ஒரு அறிவு ஏற்படுறது. இது பானை அப்படின்னு அறிவு ஏற்பட்ட பிறகு அப்புறம் முடிவு பண்ணுறேன் நான் நிர்விகல்பகமா சவிகல்பகமா அப்படின்னு. முதல் முறை கடத்தை பார்த்து இது பானை அப்படின்னு தோன்றியபடியினால இது பானை, அப்போ அது நிர்விகல்பகம். இரண்டாவது முறை பார்க்கும் பொழுது இது பானை அப்படின்றது அது சவிகல்பகம். அதான் சொன்னேன், இது பானை இதுவும் பானை அப்படின்னு ஏற்படும். அயம் கடா இத்தம் பூதா கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவிசிஷ்ட கிராகினா ஒரு வஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், விசிஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஞானசிய அனுபலம்பாத் ஞானம் என்பது சித்திக்காத காரணம், அறிவே தோன்றாதபடினால. வஸ்து இருந்தால் தான் அறிவு தோன்றும், வஸ்துவே இல்லாமல் அறிவு தோன்றாது. வஸ்து இருந்தால் தான் அறிவு தோன்றும். அவர் கூட என்ன பண்ணுறார், பௌத்தன் கூட அறிவு இருக்கு வஸ்துக்கள் பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகாச்சார பௌத்தன் கூட ஒரு வஸ்துவை பார்த்தால்தான் அந்த அறிவானது வெளிப்படும். நீங்க அப்படி இல்லவே இல்லையே, வஸ்துவே இல்லைன்னுட்டீங்களே. அப்ப அவிசிஷ்ட கிராகினா ஞானசிய அனுபலம்பாத் அனுபவத்தேஷ்ட. பிரத்யக்ஷ கிரகண பிரகாரம் எப்படி பிரத்யக்ஷம் சித்திக்கும் அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல. இதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பிரத்யக்ஷத்தினுடைய கிரகண பிரகாரத்தை நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.